السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به ومن يكفر به فأولئك هم الخاسرون. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனது அன்பும் அருளும் உயிரினும் மேலான கண்மணி ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய சஹாபாக்களின் மீதும், அவர்களின் வழியில் வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள் இருந்து நாம் நம் மக்கள் அனைவர்கள் வரை நிறைவாக நிகழட்டுமாக. வாழும் வரை அல்லாஹ் சுகத்துடன் நலத்துடன் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை கொண்டு வந்தானோ அந்த நோக்கத்தை முடிந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றி அல்லாஹ்வின் பொருத்தத்தோடு அவனை சந்திக்கிற அருள் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்துருள்வானாக. இந்த வாழ்கின்ற வாழ்க்கையிலும் அல்லாஹ், பின்னால் வாழ இருக்கிற வாழ்க்கையிலும் அல்லாஹ் எல்லா விதமான பரக்கத்துகளையும் தந்துருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அன்பானவர்களே, இந்த வாரம் சூரத்துல் பக்ராவினுடைய 121வது வசனத்தை அல்லாஹ்வின் உதவியால் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த 121வது வசனம் வேதத்தை குறித்து, வேதத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பதை குறித்து, அந்த வேதத்தை எப்படி நாம் மதிக்க வேண்டும் என்பதை குறித்து வருகின்ற வசனமாகும். இந்த வசனத்தினுடைய பொருளை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான்: அல்லதீன ஆதைனாஹுமல் கிதாப். நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ அவர்கள் யத்லூனஹு ஹக்க திலாவதிஹி, அதை எப்படி ஓத வேண்டுமோ அவ்வாறு அவர்கள் ஓதுகிறார்கள். உலாயிக யுமினூன பிஹி, மேலும் அவர்கள் அதன் மீது நம்பிக்கையும் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வமன் யக்ஃபுர் பிஹி, இந்த வேதத்தை எவர் நிராகரிக்கிறாரோ ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது ஒரு சில விரிவுரையாளர்கள் யூதர்கள் விஷயமாக அல்லாஹ் சொல்லுகிறான் என்றும் பொருள் தருகிறார்கள். ஒரு சிலவே இல்லை இல்லை, இது உம்மத்தே முஹம்மதியாவான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை குறித்து உண்டான செய்திதான் என்றும் சொல்லுவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் வழியாக ஒரு செய்தி வருகிறது, இந்த குர்ஆனை ஓத வேண்டிய முறையில் அவர்கள் ஓதினார்கள் என்றால் என்ன பொருள்? இந்த குர்ஆனை கொண்டு சொர்க்கத்தை தேடிக் கொண்டார்கள், இந்த குர்ஆனின் வழியாக நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொண்டார்களே, அதுதான் பொருள் என்கிறார்கள். விரிவுரையாளரில் அபூ ஆலியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னதாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். குர்ஆனை அல்லது வேதத்தை ஓத வேண்டிய முறையில் அவர்கள் ஓதினார்கள் என்று சொன்னால், குர்ஆனில் எங்கெல்லாம் ஹலால் இருக்கிறதோ அதை பேணி செய்வதும், எங்கெல்லாம் ஹராம் இருக்கிறதோ அதை பேணி செய்வதும் தான் ஓதும் முறையில் ஓதுவது என்று பொருளாகும் என்றும் விளக்கம் தருகிறார்கள். அதை போல அபீ ஹாத்திம் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகளுக்கு சொல்லப்பட்ட செய்திதான் என்றும் சொல்லுகிறார்கள். இப்படியாக இது யார் விஷயத்தில் வந்தது, எந்த பொருளை தாங்கி இருக்கிறது என்பதில் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆக வேதம் 4: தௌராத், ஜபூர், இன்ஜீல், குர்ஆன் என்று சொல்லுவோம்.
இந்த கருத்து வேற்றுமையில் இவர்கள் தௌராத்தை பற்றி இங்கே சொல்ல வரல, இந்த குர்ஆனை சொல்ல வர்றார். இந்த குர்ஆனை யூதர்கள் எப்படி நம்புகிறார்கள், நாம் எப்படி நம்புகிறோம் என்பதை குறித்தும், அல்லது ஒரு சில பேருடைய கருத்தின் பிரகாரம் யூதர்கள் வேதத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வேதத்தை சரியாக பயன்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. அன்பானவர்களே, குர்ஆன் இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரான ஒரு வேதம். இன்னும் சொல்லணும்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் நம்ம இதயத்துக்கு மிக நெருக்கமான ஒரு வேதத்தை கூட சொல்லலாம். வேதத்துல வேதம் கொடுக்கப்படுறதே நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தானே. நம்ம இதயத்துக்கு ஒரு நெருக்கமான ஒரு வேதம் சொன்னா குர்ஆனை சொல்லலாம். எப்படின்னா, குர்ஆனை மொழி தெரிந்தவர்கள் அல்லது பொருள் தெரிந்தவர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஹாஃபிஸ் ஓதுறாங்க வச்சுக்கிறீங்களேன், சரியா பொருள் தெரிஞ்சவங்க அவர் தப்பா ஓதும் போது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏனால் இந்த வசனம் இப்படிதான் வந்து முடியும் என்பது இருக்கும், நம்ம மாத்தி ஓத முடியாது. அசீசுன் ஹக்கீம் வந்து கஃபூர் ரஹீம் மாற்ற முடியாது. இப்படி ஆயத்து தொடங்கினால் இப்படிதான் வந்து முடியும் என்பதை அந்த பொருள் முன்னாடி இருக்கிற பொருள் காட்டி கொடுக்கும். அப்படி ஒரு நெருக்கமான பொருளை கொண்டதுதான் குர்ஆன். ஒரு தடவை ஒரு ஹாஃபிஸ் தராவிகெல்லாம் வருது பாருங்க, அல்லாஹ் தஆலா நெருக்கமா கொண்டு வந்த ரஜபுடைய மாசத்துல நம்மளை வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா ரமதான் எல்லாம் அடிக்கிட்ட நசீபை தருவாங்க. அன்பானவர்களே, ரமதான்ல குர்ஆனை நிறைய ஓதும். அதுவும் ஹாஃபிஸ்கள் ரொம்ப சேர்ந்துருவாங்க குர்ஆனோடு, இல்லையா? ஹாஃபிஸ்கள் ரொம்ப சேர்ந்துருவாங்க. அப்படி ஒரு தடவை காலையிலலாம் பார்க்கலாம், ஹாஃபிஸ்கள் குர்ஆனை எடுத்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க 10 மணிக்கு வந்து பாருங்க, இங்கே தங்குற ஹாஃபிஸ்கள் பள்ளியில தங்குறவங்களா இருந்தால் ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. 12 மணிக்கு ஓதுவாங்க, தொழுதுட்டு ஓதுவாங்க. ஃபுல்லா அவங்களுக்கு எப்ப நிம்மதியா இருக்கு தெரியுமா? தராவி தொழுது முடிச்சாதான் நிம்மதியா இருக்கு. தராவி முடிச்சாதான் நிம்மதியா இருக்கு. அது வரைக்கும் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை எடுத்து பகல்ல ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிக்கொண்டிருக்கின்ற போது அவர் ஒரு ஆயத்தை ஓதுகிறார். என்ன ஆயத்து என்று சொன்னால், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து என்று அல்லாஹ் தஆலா திருட்டு விஷயமாக ஒரு வசனத்தை சொல்லுகிறார். சூரத்துல் மாயிதாவிலே வருகிறது. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா ஜஸாஅன் பிமா கஸபா நகாலம் மினல்லாஹ் வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று ஓதுகிறார். இவர் பாடம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி பாடம் பார்க்கின்ற போது இப்படி ஓதுகிறார். வெளியில ஒருவர் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார். அவர் ஓதவே இல்லை. அவர் குர்ஆனுடைய எந்த முறையும் கற்றுக்கொள்ளவில்லை. உள்ளே இருக்கிறவர், பள்ளிக்குள்ளில் இருக்கக்கூடியவர் தராவி தொழுகைக்காக ஓதிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அரபு தெரியும் அவருக்கு. வெளியில ஆடு வைப்பவருக்கு அரபு தெரியும், ஆனால் ஓத தெரியாது. இவர் இப்படி ஓதுகின்ற போது வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆடு வைக்கிறவர் இவரிடத்தில் கேட்டாராம், வாப்பா ஹாஃபிஸை பார்த்து கேட்டாராம், வாப்பா நீங்க தப்பா ஓதுறீங்களே அப்படின்னு சொன்னார். நீங்க ஹாஃபிஸ் கேட்டாராம், எனக்கு ஓதவே தெரியாது அப்படின்னு. ஓத தெரியாத நீங்க, நான் குர்ஆனை பல ஆண்டுகளாக தராவி தொழுவித்துக் கொண்டிருக்கிறேன், குர்ஆனோடு சேர்ந்தே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஓதுவது எப்படி தப்புன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு. அவர் அப்படிதான் ஓதுகிறார். வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஐதிய ஃபக்தவு ஐதியஹுமா ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று ஓதி முடிக்கிறார். அப்போதுதான் அந்த ஆட்டை இடையில் சொன்னாராம், ஏனென்றால் நீங்கள் தொடங்குகின்ற ஆயத்தினுடைய தொடக்கம் ஒரு குற்றத்திற்கான தண்டனையை சொல்லுகிறது. திருடக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ திருடிவிட்டால் ஃபக்தவு ஐதியஹுமா, 2 பேருடைய கைகளையும் வெட்ட வேண்டும். ஏனென்றால் ஜஸாஅன் பிமா கஸபா, அவர்கள் செய்த குற்றத்தின் விளைவாக அந்த கைகளை வெட்ட வேண்டும். நகாலம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடத்தில் உண்டான தண்டனை என்று தண்டனை சம்பந்தமாக அந்த ஆயத்து வருகிறது. தண்டனை சம்பந்தமாக வருகின்ற ஆயத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வல்லாஹு கஃபூருர் ரஹீம் என்று முடிக்கிறீங்களே, அல்லாஹ் மன்னிப்பவன் கருணையாளர் என்று முடிக்கிறீங்களே, சரியில்லையே. முன்னாடி தண்டனையை சொல்லுகிறது, கையை வெட்டுங்கன்னு சொல்லுது. கையை வெட்டுங்கன்னு சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ் மன்னிப்பவன்கிறது சரியா கனெக்ட் ஆகலையே அப்படின்னு ஆடு வைக்கிறவர் சொன்னார். ஆனால் எப்படி வரும் அது எனக்கு தெரியாது.
ஆனால் நீங்கள் வல்லாஹு கஃபூர் ரஹீம் என்று ஓதுவது சரியாகவில்லை. அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வேண்டால் கஃபூர் ரஹீம் என்று சொல்லலாம். நீங்கள் குற்றத்துக்குரிய தண்டனையை தான் முதலில் சொல்கிறீர்கள். அப்ப இப்படி முடியக்கூடாது. ஆயத்து முடிகிறேன்னா ரொம்ப முக்கியமா இருக்கணும். நம்மளுக்கு பார்க்க அழகா இருக்கும், ஆனா மாத்திரம் முடிக்க முடியாது. முடிச்ச வில்லங்கமாயும் பொருள் குழம்பிடும். அப்ப இங்கு என்னதான் வருது, ஆப்பிள் திரும்ப ஒத்து பார்க்கின்ற போதுதான் கஃபூர் ரஹீம்ங்கிறது வராதுங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்ப குற்றத்தை பற்றி சொல்லுகின்ற வசனங்களில் அல்லாஹ் பெரும்பாலும் அசீஸ் இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். அவன் யாவற்றையும் மிகைத்தவன். ஒரு குற்றத்தை பற்றி பெரும்பாலும் குற்றங்களுடைய ஆயத்தில் பார்த்தீங்கன்னா அசீஸ்ங்கிற வார்த்தை வரும், ஹக்கீம்ங்கிற வார்த்தை வரும். அவன் ஞானமுடையவன், சட்டத்தில் முடிவெடுக்கிற ஆற்றல் உடையவன் என்று வரும். அப்புறம்தான் அந்த ஆபிலுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம தப்பா தான் ஓதிட்டோம், அல்லாஹ் அசீஸுன் ஹக்கீம் அல்லவா ஓதி இருக்கணும்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஓத தெரியாதவர் கூட கண்டுபிடிக்கலாம், இப்படிதான் வரும், அந்த ஆயுதம் இப்படிதான் வரும்னு கண்டுபிடிக்க முடியும் என்று ஒரு நிகழ்வு ஒன்று எழுதியிருந்தார்கள். அது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பொருள் தெரிந்தவர் கூட குர்ஆனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவு நம்மளுக்கு நெருக்கமா இருக்கும் நம்ம வேதம், அப்படிப்பட்ட ஒரு வேதம். சரி, இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, வேதம் யாருக்கு தரப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் அதை ஓத வேண்டிய முறையில் ஓதுகிறார்கள் என்று சொல்றாங்க. எப்படி பாருங்க, யதுலூன ஹக்க திலாவத்திஹி, ஓதுற முறையில் அவர்கள் ஓதுகிறார்கள். ஓதுறதுக்கு அரபில கிராத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு. காரின்னு சொல்றோம்ல, கிராத்து ஓதுறாரு, அவர் கிராத்து ஓதுறாரு. கிராத்துன்னு ஒன்று இருக்கு, திலாவத்துன்னு ஒன்று இருக்கு. திலாவத்துனாலும் ஓதுறது தான், கிராத்துனாலும் ஓதுறது தான். கிராத்து சொன்னா ஓதுனா மட்டும் போதும், பொருள் தெரியணும்னு விஷயம் இல்லை. பஹாஃபிதுல எல்லாம் ஓதுறாங்கல்ல, சின்ன சின்ன பிள்ளைங்கலாம், அவங்க கிராத்து தான் ஓதுறாங்க, திலாவத்து இல்லை. பொருள் தெரியணும் அவசியம் இல்லை, ஓதுனா போதும். ஆனால் திலாவத்து என்று சொன்னால் பொருள் தெரிய வேண்டும், அதை மனப்பாடம் செய்திருக்கணும், அதற்குரிய பொருள் தெரிய வேண்டும், அதே போல அதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலும் அவருக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்த்து ஒருவர் ஓதினால் தான் யதுலூனா, யதுலூனாங்கிற அந்த வார்த்தை அப்போதுதான் வரும். யதுலூனா ஹக்க திலாவத்திக்கு நல்லா சொன்னா பாருங்க, இவ்வளவு விலைக்கு ஓதுறவங்களுக்கு அதை சொல்லுவாங்க, சும்மா போற போக்கில் ஓதுறவங்களுக்கு கிராத்துன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அல்ல இங்க யக்ரவுன ஹக்க கிராத்தின்னு சொல்லல, யக்ரவுன ஹக்க கிராத்தின்னு போடல. ஓதுகிற முறையில் அவர்கள் ஓதுகிறார்கள் என்று அதே வேற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தலாம், அப்படி பயன்படுத்தவில்லை. யதுலூன ஹக்க திலாவத்தி என்று சொல்லுகிறார். பொருள் உணர்ந்து, அதனுடைய சட்டங்கள் உணர்ந்து, அதனுடைய விளக்கங்களை உணர்ந்து, அதை ஓத வேண்டிய வகையில் ஓதுவார்கள். இதுக்குதான் யதுலூன ஹக்க திலாவத்தி. பொதுவாகவே சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கு, கடமையை சரியா செய்யணும்பா. குர்ஆனுக்கு சில கடமை இருக்கு, கடமையை சரியா செய்யணும். கடமையை தள்ளி போடுறது பெரிய ஆபத்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்கல்ல, 7 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் கடமைகளை நீங்கள் நிறைவாக செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உலகத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம், என்னைக்கோ தான் இது வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, நம்மள அறியாமையே அல்லாஹ் தஆலா 7 விஷயங்களை அனுப்பி வைத்து விடுவார். அதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை வேகமாக செய்து விடுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று என்ன, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாதிரு பில் அமாலி சபா, குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், தொழுவதாக இருக்கட்டும், எந்த நல்ல அமல் செய்வதாக இருந்தாலும் 7 விஷயத்தை வேகமா செஞ்சிருங்க, கடமைகளை உடனே சரியா வேகமா செஞ்சிருங்க அப்படிங்கிறார் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தள்ளி போடக்கூடாது, ஓதுவோமே, நோம்பு வரட்டுமே, ஓதுவோமே, தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டா நம்ம அதுவரையும் நம்ம இருப்போமான்னு தெரியாது. முல்லாவுடைய ஒரு கதை ஒன்று இருக்குது, முல்லாவுடைய கதை ஒன்று. முல்லா அலசூரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு தடவை ரோட்ல இருந்து அத்திப்பழம் வித்துக்கிட்டு இருந்தார். அத்திப்பழம், வத்தி சூரத்து தீன் உங்களுக்கு தெரியும், வத்தீன் வசை தூண் வருது, தீ அத்திப்பழத்தை எடுத்து வித்துக்கிட்டு இருந்தார். அப்ப யாருமே வாங்கல, சொல்லி சொல்லி கூவி கூவி வித்தாரு, யாரும் வாங்கல. கடைசியா ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு வயசான அம்மா. அந்த அம்மா கொஞ்சம் ஒரு வயசான, ரொம்ப வயசானது இல்லை, ஒரு அளவுங்க. அந்த அம்மாட்ட இவர் கொடுத்தாரு, அம்மா அத்திப்பழத்தை வாங்கிக்கோமா, நல்ல சிவாலாம் இருக்குது, நிறைய நன்மைகள்லாம் இருக்கு, ஆரோக்கியம்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த அம்மா சொல்லுச்சா, என்கிட்ட காசுலாம் இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லுச்சு அந்த அம்மா. இப்ப இவர் யாருமே வாங்கலையே, வித்து வைக்கிறமே,
யார்ட்டாச்சும் நிக்கிறவன் அவன் சொல்லிட்டு பரவாயில்ல அடுத்த மாசம் கூட காசை கொடு, பழத்தை வாங்கிக்க. யாராவது ஒருத்தர் பழம் வாங்கணும், அதனால நீ பழத்தை வாங்கிக்க, அடுத்த மாசம் கூட காசை கொடுன்றாரு. அந்த அம்மா சொன்னான், நான் ரமலான் நோன்பு வச்சிருக்கிறேன், வாங்கினாலும் நான் சாப்பிட முடியாது. ஏன்னா அவர் சொன்னார் பழம் நல்லா இருக்குது சாப்பிட்டு பாருங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நான் ரமலான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதனால என்னால் இப்போ சாப்பிட முடியாது, அதனால எனக்கு வேணான்னு அந்த அம்மா சொன்னான். உடனே கொடுக்க நினைச்சு இவரு, அம்மா போமா வேலையை பார்த்து, பழமும் கிடையாது ஒன்றும் கிடையாது, கிளம்பி போ அப்படின்ட்டாரா முல்லாங்க சொல்லி. நீங்க தானங்க கூப்பிட்டு அடுத்த மாசம் காசு கொடுங்கட்டீங்க, வாங்கிக்கிறீங்க. நான் என்ன ரமலான் நோன்பு வச்சிருக்கிறேன், அதுக்கு இவ்வளவு கோவப்பட்டு விரட்டி விடுறீங்க. ரமலான் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது, ரமலான் முடிஞ்சு 6 மாசம் ஆகுது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை 6 மாசம் இழுத்தடிக்கிற நீ எனக்கு தர வேண்டிய கடனை நான் 1 மாசம் தான் சொல்லி இருக்கிறேன், நீ எத்தனை மாசம் கழிச்சு தர போறீங்க, எனக்கு பயமாயிருச்சு அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தானே நோம்புங்கிறது, அது அடுத்ததையும் செய்யணும்ல. ஒரு பெண்ணா இருந்தாலும் தொழ முடியாத காலத்தில் விடுபட்ட தொழுகையை நோம்பை விடுபட்ட அந்த நோம்புகளை ரமலான் முடிஞ்சவங்க வச்சிடணும், அதான் முறை. ஆனா நீ 6 மாசம் இழுத்தடிக்கிறாண்டா, நீ எப்படி கடமையை ஒழுங்காக செய்வாய், எனக்கு தர வேண்டிய கடனை எப்படி கொடுப்பாய், அதனால போமா உனக்கு நான் தரமாட்டேன்டா. அப்படி ஒரு கதை எழுதுவார்கள். அந்த கதை சொல்லக்கூடிய கருத்தை கீழே எழுதுவார்கள். கடமை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தள்ளி போடக்கூடிய ஒருவர், ஒரு கடமையை அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தள்ளி போடக்கூடிய ஒருவர் மனிதருடைய கடமைகளை எப்படி செய்வார், அதனால் அவர் தள்ளிவிட்டார் என்று எழுதுவார். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிரு பில் அமாலி சபா, அமல்களை 7 அமல்களை நீங்கள் அமல்களை 7 விஷயத்துக்கு முன்னால் நீங்கள் செய்து விடுங்கள் என்று சொன்னார். ஒரு 7 விஷயம் அது வர்றதுக்கு முன்னாடி அமல் செஞ்சு கொடுக்கணும், வந்துட்டா செய்ய முடியாது. அந்த 7 விஷயம் வந்துருச்சுன்னா அமல் செய்ய முடியாம போயிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து தொடர்ந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஹல் தம்திரூன் ஹல் தும்திரூன ஹல் தம்திரூன இல்லா அவ் ஹரமன் முஃபன்னா அவ் ஃபக்ரன் முஸன்னதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை எப்படிப்பட்ட வறுமை, முன்சியன் மறக்கடிக்கக்கூடிய வறுமை வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்து விடுங்கள். மறக்கடிக்கக்கூடிய வறுமை, அதை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். நீங்கள் அதை எதிர்பார்க்கிறீர்களா, அது வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை வேகமாக செய்கிறீர்கள். மறக்கடிக்கிற வறுமைண்டா, வறுமை வந்துருச்சுன்னா எதையுமே நம்ம மறந்துடுவோம், எந்த கடமையா இருந்தாலும் மறந்துடுவோம், வெக்கமான சூடு எல்லாம் போயிடும். கஷ்டம் வந்ததை சொல்ல துவா கேட்பாங்க, வறுமையிலிருந்து என்னை பாதுகாப்பாயா சொல்ல துவா கேட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அதாவது அழிவை ஏற்படுத்தக்கூடிய செல்வத்திலிருந்து நீங்கள் அந்த அழிவை ஏற்படுத்தக்கூடிய செல்வம் வருவதிலிருந்து நீங்கள் வணக்கங்களை முன்கூட்டியே செய்து விடுங்கள். செல்வம் நல்லது, அழிவை ஏற்படுத்தக்கூடிய செல்வம் காரூனுக்கு இருந்துச்சா இல்லையா? காரூனுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தது, அவனால் வணங்க முடிந்ததா, தொட முடிந்ததா, இபாதத் செய்ய முடிந்ததா? அதான் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ், முத்ரியா அழிவை உண்டாக்கக்கூடிய செல்வம் உங்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை விரைந்து செய்து விடுங்கள். அவ் மரதன் முஃப்ஸிதா, எப்படிப்பட்ட தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய், அந்த நோய் வருவதற்கு முன்னால், தளர்வை ஏற்படுத்தக்கூடிய நோய் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை விரைந்து செய்து விடுங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அவ் ஹிரமன் முஃபன்னிதா, தள்ளாத வயது வருவதற்கு முன்னால் நோயை நீங்கள் அமல்களை விரைந்து செய்து விடுங்கள். தள்ளாத வயது ரசூலுல்லாஹ் துஆ செய்வார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உரத்த மின் ஆதலில் உமர், தள்ளாத வயதில் நான் தள்ளப்படுவதிலிருந்து அல்லாஹ்வே என்னை பாதுகாப்பாயாக என்று சொன்னார். ரொம்ப மோசமா செஞ்சிருப்போம் செய்யலப்பாங்க, செய்யாம இருப்பாங்க செஞ்சிட்டோம் பாங்க. ஒரு நிலை வருதா இல்லையா, வயசு முதிர்ந்து போனா செஞ்சதெல்லாம் செய்யாத மாதிரி தோணும். அதிலிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு கேட்டார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், அவ் மௌத்தன் முஜ்ஹிஸா, திடீரென்று தாக்குகின்ற மரணத்துக்கு, திடீரென்று தாக்கக்கூடிய மரணம் வருவதற்கு முன்னால் அவர்களை விரைந்து செய்து விடுங்கள். திடீரென்று வருகின்ற மரணம், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தாக்குதா இல்லையா மரணம், நல்லா தாங்க இருந்தார், ஹாஸ்பிட்டல் போக முடியாது, வெளியே வரும்போது இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்றோம். அதே போல தஜ்ஜால், தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை விரைந்து செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு
தஜ்ஜால் யார்? ஃபஷர்ருன் காயிபுன் யுன்தவர். எதிர்பார்க்கக்கூடிய ஆபத்திலேயே மிக மறைமுகமான ஒரு ஆபத்து எதுன்னு கேட்டா தஜ்ஜால் தான். மறைந்து இருக்கக்கூடிய பேர் ஆபத்து எதுனா தஜ்ஜால் தான். ஆனால் எதிர்பார்க்கப்படுகிறது. நம்மளாம் லேசாக இருப்போம், தஜ்ஜாலுடைய நெத்தியில அடையாளம் ஒன்று இருக்கும், காஃப் ஃபா ரா காஃபிர்னு எழுதியிருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இவன் தஜ்ஜால், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தப்பிக்க முடியாது, எல்லாரும் தப்பிக்க முடியாது. சில பேர் இப்படியே ஒருத்தர் வந்து கேள்வி என்ன கேட்டேன், காஃபிர்னு போட்டிருக்கு, அதை பார்த்து நம்ம தான் தப்பிச்சு போயிடலாம்ல. காஃபிர் போட்டுருந்தா இவன் தான் தஜ்ஜால் கண்டுபிடிச்சிடலாம்ல. காஃபிர்னு போட்டு இருந்தாலும் அதை படிக்கிற ஞானம் இருக்கணும் நமக்கு. அந்த பசீரத்துன்னு சொல்லுவாங்க, அந்த அறிவு கண் இருக்கணும். போட்டு இருந்தா மட்டும் படிச்ச முடியுமா? அந்த பார்வை இருக்கணும்ல. புரியலன்னு சொல்றதா இருந்தா பீடியில எழுதிதானே இருக்குது, சாராயத்துல எழுதிதானே இருக்குது, குடி மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு எழுதிதான் இருக்குது. ஆனா வாங்கி குடிக்கதான் செய்யறோம், குடிக்கதான் செய்யறாங்க, சீரோ அல்ல செய்யறாங்க. நடக்குதா இல்லையா? அப்ப எழுதி இருக்கு, கண் பார்வையில தெரியல, படிக்க தெரியல, படிக்க வர மாட்டேங்குது. குடிக்கிறவருக்கு அது படிக்க வர மாட்டேங்குது. அது மாதிரி நான் காஃபிர்னு எழுதி இருந்தாலும் படிக்கிற ஆற்றலை எல்லாம் உள்ளதான் படிக்க முடியும். அதனால் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்கள் அமல்களை விரைந்து செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லிட்டு வஸ்ஸா, கியாமத் வருவதற்கு முன்னால் நீங்கள் வேகமாக அமல்களை செய்து விடுங்கள். ஏனென்றால் ஃபஸ்ஸாஅத்து அத்ஹா வ அமல், கியாமத் என்பது நடுநடுக்கக்கூடியது, கசப்பானது, ரொம்ப கசப்பானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கியாமத்தின் நெருக்கத்திலே தகூனு ஃபித்ன ககத்இல் லைல் முதலிமா, எப்படி நைட் வந்துட்டா போக 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 இருட்டாயிட்டே போகுமோ, அதனால் காலம் நெருங்க 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 குழப்பம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இங்கதான் குழப்பம், இங்கதான் நல்லபடியா இருக்கும். நான் அரபு நாட்டுல எல்லாம் பார்த்தா இன்னும் குழப்பம் இருக்கும். சில நேரத்துல நம்ம கூட அரபு நாட்டுல தங்கிடலாம்னு நினைப்போம், அங்க அதை விட குழப்பங்களை ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று நடந்த பாருங்க, நேற்று வரை அமீரகம் சவுதியும் ரெண்டும் ஒன்னாதான எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. என்ன பிரச்சனை உலகத்துல நடந்தாலும் இந்த ரெண்டு பேரும் அப்படியே ஃப்ரெண்ட் மாதிரியே இருப்பாங்க. அமீரகத்தை பாருங்க, சவுதி பாருங்க, ரெண்டு பேரும் அப்படி கை கோத்த மாதிரியே இருப்பாங்க. மொத்த இஸ்லாமிய நாடு ஒரு பக்கம் இருந்தாங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. யமனுக்கு சவுதி சண்டை நடந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா? அப்ப எங்க போனாலும் குழப்பங்கள் தான். இங்கேயாச்சும் நல்லா நல்ல பாதுகாப்பா வச்சிருக்கிறான். அப்ப இந்த குழப்பங்கள்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய அமல்களை விரைந்து செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துல தஷஹுதில் இருக்கும்போது இந்த 4 துஆவை மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனை இருந்தால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று. வஅஊது பிக மின் அஸாபின் நார், நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாய், என்னை காப்பாற்றுவாயா. வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பத்திலிருந்து, மறுமை மௌத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. ومن فتنة مسيح الدجال, தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்தார். சஅத் ரலியல்லாஹு ஒரு பெரிய சீரியல் இருந்தாங்க, நமக்கெல்லாம் தெரியும். சஅத் இப்னு அபி வக்காஸ் அஷ்ரத்துல் முபஷ்ஷர், அவங்க துஆ என்ன கபூல் ஆகி தான் பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அலிபாத்தா சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த துஆவை சொல்லி கொடுப்பாங்களாம். அல்லாஹும்ம சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி. யார் இந்த பிள்ளைகளுக்கு இதை எப்பவுமே மறந்துடக்கூடாதுமா அந்த துஆவை கேட்கிறது. நீங்க அத்தஹியாத்துல இருக்கும்போது இதை சேர்த்து கேளுங்கன்னு அவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பிள்ளைகளுக்கு சொன்னதாகவும் ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கடமைகளை பெரும் ஆபத்துகள் வருவதற்கு முன்னால் நீங்கள் செய்து விடுங்கள், நீங்கள் அதை எதிர்பார்த்து இருக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸில் பார்க்க முடியும். ஹல் தம்திரூன் தந்தமிரூன் என்ற வாசகத்தை எல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப கடமைகள், கடமைகளை ரசூலுல்லாஹ் செய்ய சொல்லுகிறார்கள். ஏழு நடப்பதற்கு முன்னால் நீங்கள் கடமைகளை செய்து விடுங்கள் என்கிறார்கள். கடமைகள் என்றால் என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஓதுறோம், யதுலூன அல்லதீன ஆதீனாஹுல் கிதாப, யாருக்கு வேதம் தரப்பட்டதோ அவர்கள்
யதுலூன ஹக்க திலாவத்திஹி, ஓத வேண்டிய முறையில் ஓதுகிறார்கள் என்பதற்கு என்ன தஃசீர்ல கொடுக்குறாங்கன்னா, யஅரிஃபூன ஹக்க மஅரிஃபத்திஹி, விளங்குற முறையில விளங்குறாங்க. யஹ்ஃபதுன ஹக்க ஹிஃப்திஹி, மனப்பாடம் செய்ய வேண்டிய விதத்துல மனப்பாடம் செய்யறாங்க. யுதப்பிரூன ஹக்க ததப்புரிஹி, எப்படி ஆய்வு செய்ய வேண்டுமோ அப்படி ஆய்வு செய்கிறார்கள். யஅமலூன ஹக்க அமலிஹி, எப்படி அமல் செய்ய வேண்டுமோ அப்படி அமல் செய்கிறார்கள். இந்த விளக்கத்தை அந்த வசனங்களுக்கு போடுகிறார்கள். ஓதுறத சும்மா எடுத்து வச்சு ஓதுறது மட்டும் கிடையாது. 4 விஷயம் இருக்குல்ல வேதத்தோடு நம்ம செய்ய வேண்டியது. ஒன்று ஓதுறது காரியுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுறது. 2வது ஆமிலுல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு முடிந்த அளவு அமல் செய்வது. 3வது ஹாஃபிதுல் குர்ஆன், அப்புறம் குர்ஆனை மனப்பாடம் பண்ண ஆரம்பிப்பது. 4வது தாபிருல் குர்ஆன், குர்ஆனை ஆய்வு செய்வது. ஒரு வேதத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை 4: ஓதணும், மனப்பாடம் செய்யணும், அமல் செய்யணும், ஆய்வு செய்யணும். இந்த 4ஐ செய்தால் ஹக்க திலாவத்தி, ஓதுகின்ற குர்ஆனுக்கு அவர் மரியாதையை தந்து விட்டார். ஓதிட்டு மட்டும் எடுத்து வச்சாருன்னா அப்படி கிடையாது. இப்போ குர்ஆன்ல ஒரு 3,23,000 சொச்சம் எழுத்து இருக்கு. 3,23,000 சொச்சை எழுத்துக்கள் வச்சுக்கிறேன். ஒரு எழுத்த ஓதுனா 10 நன்மை. அப்ப ஒரு முறை குர்ஆன் ஓதுனா அவருக்கு எத்தனை நன்மை என்று பாருங்க. பார்க்கறதுக்கு மட்டும் ஓதுறது மட்டும் முதல்ல காரியோட குர்ஆன் எடுத்துக்கலாம். ஓதுனா என்ன கிடைக்கும், அப்புறம் அமல் செஞ்சா என்ன கிடைக்கும், அப்புறம் ஆய்வு செஞ்சா என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஓதுனா என்ன கிடைக்கும்? சஹாபாக்கள் அப்படி செய்திருக்கிறார். சயீத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு செய்தி ஹதீஸ்களை பார்க்க முடியும். ஒரு தடவை அவர்கள் சூரத்துல் பக்ரா ஆல இம்ரான் உஸைத் இப்னு ஹுதைர், சயீத் அல்ல உஸைத் இப்னு ஹுதைர், அந்த சஹாபி குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. சூரத்துல் பக்ராவை ஆரம்பமாக ஓதுறாங்க. ஒரு பேரிச்சம் பழங்கள் எல்லாம் காய போற இடத்துல ஒரு புல்ல படுத்து கிடக்குற, அவங்க புல்ல படுத்து அவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள். பக்கத்தில் இருந்த குதிரை அப்படியே துள்ளி பாய்கிறது. குர்ஆனை தான் ஓதுறாங்க, துள்ளி பாயுது. ஒரு கட்டத்தில் பிள்ளைங்க அந்த குதிரை மிதித்து விடுமா என்று பயம் வந்து ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள். சஹீஹான கிதாபில் இருக்கிற ஹதீஸ், ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள். திரும்ப ஓதுகிறார்கள், திரும்ப குதிரை பாய்கிறது, துள்ளி குதித்து ஓடுவது. ஓதை நிறுத்திட்டு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. அதுல இன்னொரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள். நான் அந்த நேரத்தில் அண்ணாந்து பார்த்தேன், மேலே வெளியே ஒளிமயமாக இருந்தது என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் சொன்ன போது, நாயகமே இப்படி நான் குர்ஆனை ஓதினேன், குதிரை பாய்ந்தது, அண்ணாந்து பார்த்தேன், மேலெல்லாம் ஒளிமயமாக இருந்தது என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஒளிமயம் எல்லாம் மலக்குமார்கள் என்று சொன்னார்கள். உங்கள் குர்ஆனை கேட்பதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்றில் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு தடவை அவங்க வீட்டுல ஃபுல்லா வெளிச்சமா இருந்துச்சு. இப்பெல்லாம் டிவில இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் இருந்தா பெரிய அதிசயம் கிடையாது. அன்னைக்கு வெளிச்சமா இருந்தா, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு வீடு வெளிச்சமா இருக்கு வச்சிருங்க, எப்படி இருக்கும்? இன்னைக்கு வெளிச்சமா இருக்கிறது அதிசயம் கிடையாது. சஹாபாக்கள் இந்த உள்ள வெளிச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களாம், அவர் வீடு ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஓதுவதை மலக்குமார்கள் கேட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்கு மலக்குமார்களின் கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். மலக்குமார்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. மலக்குமார்கள் குர்ஆன் ஓத மாட்டாங்க. ஓதுற இது மலக்குமார்கள் கிடையாது. குர்ஆன் ஓதுறது கேட்கிறது தான். குர்ஆனை மலக்குமார்களில் ஓதியவர் வானவர் கோபான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் குர்ஆனை ஓதுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஓதி காட்டுவாங்க. மற்ற மலக்குமார்களை பொறுத்தவரையும் கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பார்கள். குர்ஆன் ஓதுகின்ற போது இந்த துன்யாவில் இறங்கி கேட்பதற்காக மலக்குமார்கள் வந்தார்கள். இது என்ன சொல்லுகிறது என்றால், குர்ஆனை ஓது முறையில் ஓதினால் கேட்பதற்கு வானத்திலிருந்து இறங்கி விடுவார்கள் மலக்குமார்கள். சஹாபாக்களுக்கு அப்படி இறங்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஓதுகின்ற முறையில் ஓதியதினால் அந்த நன்மை அவர்கள் பெற்றார்கள் என்பதற்கு நிறைய வரலாறு சஹாபாக்களில் இருக்கிறது. வரலாற்றில்
சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு தடவை நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஒரு இடத்துல டென்ட் போட்டு உட்கார்ந்துருந்தோம். பார்த்தா கீழே பார்த்தா ஓடுற சவுண்ட், கபருக்குள்ள ஓடுற சவுண்ட் கேட்டுச்சு. கபருக்குள்ள இருந்து என்னது சூரத்துல் முல்க் எடுத்து ஓடுற முல்க் ஓடுற சவுண்ட் கேட்டோடனே நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்னாடி ஊருக்கு வந்த போது சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தெரியாதா சூரத்துல் முல்க், அதுக்கு பல பேர் இருக்குது. ஒன்னு அல் முன்ஜியாத், அல் மானியாத், அது பாதுகாக்கக்கூடியது, அதாபிலிருந்து பாதுகாக்கும், அதாபிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது, கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த வாழ்க்கை, இந்த சூரத்துல் முல்க் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம 4 உலகத்துல இருந்து வந்திருக்கிறோம். 4 உலகம் இல்லையா? அதுவும் தாயுடைய கருவறையில இருந்தோம், அதுக்கு முன்னால் ஆலமுல் அர்ஹாம் அருவாஹில் இருந்தோம், ஆன்மாக்கள் உலகமாக ஆலமுல் அர்ஹாமுக்கு வந்தோம், கருவறையில வந்தோம். இப்போ ஆலமுல் துன்யா, அம்மாவுடைய வயிற்றுல வந்து ஒரு 9-10 மாசம் இருந்தோம். ஆலமுல் துன்யாவில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என் சமூகத்துக்கு 60 to 70 மத்தியில் உள்ளதுன்றாங்க, இங்க இருப்போம். கபருடைய வாழ்க்கை, அது பர்சக் வாழ்க்கை, அது ஒரு உலகம், ஆலமுல் பர்சக், அது ஒரு வாழ்க்கை, ஆலமுல் பர்சக், அது ஒரு நீண்ட வாழ்க்கை. இந்த ஆலமுல் துன்யாவுக்கும் ஆலமுல் பர்சக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னடா, இங்க உடலை பார்க்கலாம், உயிரை பார்க்க முடியாது. ஆலமுல் பர்சக்ல உயிருக்கும் உடலை பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் மாற்றி வச்சிருக்கான் பாரு. உள்ள உயிர் இருக்கும், அந்த உயிருக்கு வேதனை நடக்கும், அந்த உயிருக்கு விசாரணை நடக்கும், அந்த உயிருக்கு உண்டான எல்லா அமல்களும் நடந்து கொண்டு இருக்கும். உடல் தான் இது போயிருமே, அவர் முடிஞ்சு போயிட்டாரு நம்ம நினைப்போம். உடல் தான் 10 நாள்ல போயிருதுங்க, இல்ல 4 மாசத்துல முடிஞ்சு போச்சுங்க, உடல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிருந்து நம்ம நினைப்போம். அப்ப உடல் எங்க போடுது? அல்ல எப்படி ஜிம்களை பார்த்துக்கிறீங்களா? ஜின்கள் இன்று நம்மளை பார்க்கிறார்கள், நாம் அவர்களை பார்க்கவில்லை. நானும் ஒரு நாள் நடக்கும், நாம் அவர்களை பார்ப்போம், அவர்கள் நம்மளை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய அமல், அல்லாஹ்வுடைய சீரத்தெல்லாம் நடைமுறை இப்படிதான் வைத்திருக்கிறான் அல்லாஹ். அப்ப துன்யாவில் நம்ம உடலை பார்க்க, உயிரை பார்க்க முடியவில்லை. மறுமையில் பர்சகிலே உயிர் இருக்கும், அது உணவை தான் பார்க்க முடியாது, ஆனால் உயிர் உள்ளே இருக்கும். சரி சரி, இதுக்கு அப்புறம் தான் ஆலமுல் ஆகிராவுக்கு போக முடியும். ஆலமுல் பர்சகிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையிலும் கூட குர்ஆன் ஓதி இருக்கிறார்கள் சஹாபாக்கள். இங்க ஓதி பழகி எங்கேயோ பழகி. ஃபுதுஹாத்துல் மக்கியான ஒரு கிதாபு, ஆன்மீக கிதாபு, முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய இறைநேச செல்வர் முஹைதீன் இப்னு அரபி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஹ்மத்துல்லாஹ். அவங்க எழுதுற கிதாபு தான் ஃபுதுஹாத்துல் மக்கியா, ஆன்மீக கிதாபு. அதில் ஒரு செய்தி எழுதுவாங்க. அவங்க கடைசி நேரத்தில், கடைசி காலத்தில், கடைசி நேரத்தில் ஒரு கடைசி நேரம் அவங்க ஒரு மாலான மயக்கம் வந்துருச்சு. ரொம்ப வயசான காலம்லாம் இல்லை, மயக்கம் வந்துருச்சு. அந்த மயக்கத்தில் அவங்க நம்ம உயிர் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு. சில நேரங்களில் வயசு 50 தான் இருக்கும், நிலை சரி இருக்காது, அவங்களுடைய நிலை சரி இருக்காது, ஒரு நிலை சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க நிலை சரியில்லை, மயங்கிட்டாங்க, நிலைமையும் மோசமாயிருச்சு. கண்ணை மூடிட்டா அப்படியே ஒரு கண்ணை தூக்கம். இந்த செய்தி அவங்க தான் சொல்றாங்கல்ல, இந்த செய்தியை சொல்றதும் அவங்க தான். தூங்கிட்டு தூக்கத்துல ஒரு கனவுல யாரோ ஒரு பயங்கரமான உருவத்துல தன்னை தாக்க வர மாதிரி ஒரு கனவு. தாக்க வர நேரத்துல பயந்து அலறும் போது எங்கிருந்தோ ஒரு ஒளிமயமான உருவம் வந்ததா. உருவம் வந்து அந்த பயங்கரமான உருவத்தை கொண்டவரை தாக்கி அழிக்கிறதா. உடனே பாதுகாப்பு பெற்றுட்டாங்க. எந்திரிச்சிட்டாங்க, முடிச்சு பார்த்தா முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய வாப்பா அரபி இருக்கிறாங்க. அவங்க அருகில் உட்கார்ந்து சூரா யாசீனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். சூரா யாசீனை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்ததனுடைய பரக்கத், அவர் அங்கிருந்து கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறார். ஓதிய முறையில் அவர்கள் ஓதிக்கொண்டிருப்பதினால் அதனால் ஏற்படுகின்ற நன்மை ஒருவர் மயக்க நிலையில் இருக்கின்ற போதும் கூட அதிலிருந்து அவரை மீட்டி வருகிறது என்று அவர்களே இந்த செய்தியை எழுதுகிறார். அவர்களே இந்த செய்தி உந்துருசில் இருக்கக்கூடியவர்கள், ஸ்பெயினில் வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஒரு தடவை ஒரு அம்மாவை பார்க்க போகிறார்கள். ஃபாத்திமாங்கிற ஒரு அம்மா, வயசான அம்மா, ஒரு 95 வயசு இருக்கும். அந்த அம்மாவை பார்க்க போறாங்க. ஆனா
ஒரு 40 வயசு இல்ல 30 வயசு இருக்கிறவங்க முகம் எப்படி இருக்குமோ அவ்வளவு வெளிச்சமா இருக்குமா. ஆனா வயசு 95. எப்படிமா உங்களுக்கு இப்படி இருக்குது, உங்க முகமெல்லாம் தோலெல்லாம் சுருங்காம இருக்கு, என்ன காரணம் கேட்ட பார்த்தவா சொன்னாங்களா, இன்னல் ஃபாத்திஹா, இன்னல் ஃபாத்திஹா, சூரா ஃபாத்திஹா இருக்குதே, தஹ்திமு தஹ்திமு தஹ்திமுனி, எனக்கு அது பணி செய்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னாங்க. எனக்கு அதுதான் இவ்வளவு வேலை செய்யுது அப்படின்னா என்ன காரணம்டா, சும்மா நான் ஏதாவது சும்மா இருந்தாலும் சூரா ஃபாத்திஹா ஓத ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் இருந்தா சூரா ஃபாத்திஹா எடுத்து ஓத ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்தா சூரா ஃபாத்திஹா எடுத்து ஓத ஆரம்பிச்சேன். இப்படி நான் சூரா ஃபாத்திஹா ஓதி ஓதி எனக்கு நானே எனக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த ஃபாத்திஹா ஓதுவேன், எனக்கு எல்லா விதமான வேலைகளும் நடந்துரும் அப்படிங்கிற செய்தி அந்த அம்மா ஃபாத்திமா அம்மா வஹீத் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதாகவும் ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஸ்பெயின்ல நடக்கக்கூடிய. இன்னொன்று தெரியுமா, நம்ம குர்துபின்னு ஒரு கிதாபை பார்த்துருப்போம். புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், இப்னு மாஜா, திர்மிதி, நஸஈ சொன்ன மாதிரி குர்துபின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குர்துபி இமாம் ஸ்பெயின்ல உள்ளவங்க தான். இந்த இமாம் ஸ்பெயின்ல அவர்களுக்கு இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்ச நிலையும் தெரியும், பின்னாடி ஏற்பட்ட புரட்சியும் தெரியும். புரட்சியுடைய நேரத்தில் புரட்சியாளர்கள் இமாம் குர்துபியை அவர்களை துரத்தி கொண்டு வெட்டுவதற்காக ஓடி வருகின்ற போது இமாம் குர்துபி அவர்கள் எங்க போய் ஓடுவது என்று தெரியாமல் ஒரு மைதானத்துக்குள் ஓடுகிறார்கள். இமாம் குர்துபி அவங்க எழுதின கிதாபம் நிறைய நபிமொழிகளை எழுதி தந்திருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு போய் நின்று விட்டார்கள், அதுக்கு மேல ஓடுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சூரா யாசினையும் சில வசனங்களின் குர்ஆனில் எடுத்து ஓத ஆரம்பித்து விட்டேன். ஓடி என்னை வெட்ட வந்தவர்கள் என்னை கடந்து போகிறார்கள் தவிர என்னை பார்க்கவில்லை. அவர்கள் நான் அங்கேயே தான் நிற்கிறேன், என்ன கடந்து போறாங்க அண்ணா, என்னை அவர்கள் பார்க்கவில்லை. சுத்தி சுத்தி தேடி கிரவுண்டுங்க மைதானத்தில் என்ன வைக்க போய் ஒளிகிறது, என்ன பார்க்காம கடைசியை சொல்லிட்டு போனாங்களா, இவர் இப்ளீஸா இருப்பாரோ, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாரு, இங்கதான ஓடி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது என் காலுக்கு விழுகிறது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி தெரிவிக்கிறார், எனக்கு இந்த குர்ஆனின் வசனங்கள் என்னை இது பாதுகாத்தது. ஏன் இன்னும் ஒரு நிகழ்வு சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ லஹப் நமக்கு தெரியும். அபூ லஹப் சூரா தப்பத் யதா வந்துச்சா இல்லையா, தப்பத் யதா அபீ லஹப்ங்கிற சூரா வந்தோனே அபூ லஹப்னுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் என்ன செய்யணும் கேவலப்படுத்தறது, ஒரு கல்லை தூக்கிட்டு வந்துச்சு. அந்த அம்மா கல்லை தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹி சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். கிட்ட வந்தது, அங்கே வரும்போதே சித்திக் நாயகம் பார்த்துட்டாங்க. அப்போது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே அந்த அம்மா வர நிலை சரியில்லை, கல்லோடு வருது, வேகமா வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சித்திக் ரலியல்லாஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க கவலை அப்படின்னாங்க. அந்த அம்மா கிட்ட வந்துச்சு. கிட்ட வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சு, கிட்ட வந்தோடனே ரசூலுல்லாஹ் அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. வந்தோம் 2 பேர் தான் இருந்தாங்க, தெரியல. வந்த அந்த அம்மா கேட்குது, யாரு, அபூ லஹபுடைய மனைவி, அந்த அம்மா பேர் அருவான்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கேட்குது, எங்க ஐன சாஹிபு, உங்க நண்பர் எங்க, யார்கிட்ட சிந்திக்கிற இல்லாட்ட கேட்குது. பக்கத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். உன் நண்பர் எங்க என்று கேட்கிறது. என்னடா இது, ரசூலுல்லாஹ் இங்க இருக்கிறாங்க, அந்த அம்மா வந்து நின்றுக்கிட்டு உன் நண்பர் எங்கன்னு கேட்குது. சித்திக்கு நான் புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னமோ நடக்குது அப்படின்னு. அப்ப இந்த அம்மாவுக்கு பதில் வேற சொல்லணுமே, என்ன சொல்லுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் சித்திக் நாயகத்துக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, சித்திக்னு பேர் கொடுத்துருக்கிறார். உண்மையை தான் சொல்லணும், பொய் பேசக்கூடாது. அப்ப என்ன சொல்லுவது. அழகா சொன்னாங்க சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹு அஅலம் மின் அபீ பக்ர் இப்னு அபீ குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய மகனான இந்த அபூபக்கரை விட அந்த தோழர் எங்கே இருக்கிறார் என்பதை அல்லாஹ்வே ரொம்ப அறிந்தவர். முடிஞ்சு போச்சு, அல்லாஹ்வுக்கு தான் நல்லா தெரியும் என்ன விடன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. பொய் சொல்லல, முடிஞ்சு போச்சு. அந்த அம்மா வந்த வேகத்துல ஆளை காணணும் தூக்கி போட்டு போயிடுச்சு. என்னடா இவ்வளவு தேடி வந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம், ஆனா ஆளை காணமே, எப்படி இவ்வளவு தேடி கண்டுபிடிக்கணும்னு வந்தது அந்த அம்மாவுக்கு ஷாக்கு தான் கடைசியில. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், பார்க்க முடியவில்லை. போதுனா அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். நீங்கள் குர்ஆனை வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால், எப்போது நீங்கள் குர்ஆனை வளமையாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால், ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরাহ, உங்களுக்கும் மறுமை
மத்தியிலே நாம் ஏற்படுத்தி விடுவோம் ஹிஜாபம் மஸ்தூரா, மறைக்கப்பட்ட ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவோம் என்று ஆயத்து வருகிறது. நம்ம நிக்கதான் செய்வோம், ஆனா நம்மளை பார்க்க முடியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம்டா, குர்ஆன் ஓதக்கூடிய வளமை இருக்கணும். குர்ஆன் ஓதக்கூடிய ஃபைலா கராயத்தல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் வளமையாக ஓதுற வழக்கம் இருந்து பாருங்கள். ஜஅல்னா பைனக வ பைனல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা, குர்ஆன் வளமையாக ஓது பாருங்க, அவ்வளவு நன்மைகள். எங்க வழிகேட்டினுடைய உச்சத்துல போனாலும் குர்ஆன் பாதுகாத்துருங்க. குர்ஆனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதுங்க, குர்ஆனுக்கு அவ்வளவு சக்தி. சமீபத்தில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு நடந்த நிகழ்வு தான் கேரளாவில். ஒரு 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 இளைஞர் தான் எப்போதுமே தொழுகையில முன்சப்பில் வந்து தொழக்கூடியவர். அவர் படிப்பதற்கெல்லாம் வாசத்துறது வாசியை சொல்லுவார். அப்புறம் 10th +2 எல்லாத்துக்கும் அஜரத்தோட தொடர்பு. அஜரத்து வாசியை சொல்லுவார், குர்ஆன் எடுத்து ஓதிக்கிட்டே இருப்பார், முதல் சப்பில் தான் இருப்பார். அப்புறம் படிச்சார், காலேஜ் படிச்சாரு, டிகிரி வாங்கினாரு. அப்புறம் வெளிநாட்டில் அவருக்கு வேலை கிடைச்சிச்சு. அவ்வளவு குர்ஆனும் பன்னியமாக இருந்தவர், பெரியவர்களை மதித்துக் கொண்டு இருந்தவர், பாப்பா அம்மாவை கண்ணியத்தோடு இருந்தவர். எல்லாருக்கும் போயிட்டார், எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். போன இடத்துல கம்பெனியில வேலை செய்யறார். கொஞ்ச நாள் போகிறது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு பெண்மணி அதுக்குள் வருகிறார். அந்த பெண்ணுடைய அழகால் இவர் ஈர்க்கப்பட்டு அந்த பெண்ணின் மீது ஒரு காதல் வருகிறது. போற போக்கில் அந்த அம்மாவுக்கு திரும்ப இவன் மீது காதல் வந்து 2 பேரும் ஏன் நாம் கல்யாணம் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறார். நம்ம 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். இப்பதான் பிரச்சனை தொடங்குது. ஏனென்றால் இவர் முஸ்லிம், அந்த அம்மா காஃபிர். இப்போது அந்த அம்மா சொல்லுகிறது, நான் காஃபிராக இருக்கிறேன், என்னுடைய பாப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார். இல்ல இல்ல நான் வந்து பேசுறேன் அப்படி, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது, நான் உனக்காக உங்க பாப்பாட்டை வந்து பேசுறேன்னு அவர் சொல்லுவார். சரி வந்து பேசுறேன். நேரா போனவர் அந்த பொண்ணுடைய பாப்பாட்ட பேசுறாரு. போய் நான் இப்படி என் பொண்ணு எல்லாத்தையும் சொன்னிச்சுன்னு அவர் சொல்றாரு. உங்களை பத்தி எல்லா செய்தியும் என் பொண்ணு சொல்லியிருக்கு, மேற்கொண்டு சொல்லுங்க. இல்ல உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு ஆசை, நான் உங்களுக்கு முடித்து தருகிறேன், ஆனால் எனக்கு சில வாக்குறுதிகள் நீங்கள் தர வேண்டும். உங்க பொண்ணுக்காக நான் என்ன வேண்டாலும் செய்யறேன், எல்லாரும் சொல்றாங்க, எல்லாம் வேலை செய்யறேன் அப்படின்னு. சரி, என்ன வாக்குறுதி? ஒன்று, முதலில் உங்கள் பெற்றோரை விட்டு வந்து விட வேண்டும். முதலில் உங்கள் பெற்றோரை விட்டு நீங்கள் வந்துவிட வேண்டும். சரி. இரண்டாவதாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும். சரி. மூன்றாவதாக என் பொண்ணோடு நீங்கள் கல்யாணம் செய்து விட்டால் நான் சொல்ற நாட்டில் தான் போய் நீங்க வாழணும், நான் சொல்ற பகுதியில தான் நீங்க வாழணும். இதுக்கெல்லாம் சம்மதமாகுது. சம்மதம். ஏனென்றா அந்த பொண்ணு மேல ஒரு கௌரவம். கல்யாணம் நடக்குது, தீன் போச்சு, மார்க்கம் போச்சு. முதல் சஃபில ஹஜரத்தினுடைய துவாவோடு எல்லா நேரத்திலும் குர்ஆனோடு இருந்தவர் தான். அந்த தாயார் அந்த மகனுக்கு அடிக்கடி சொல்வார்களா, மகனே நீ எங்க போனாலும் குர்ஆன் ஓதுறத விட்டுறாத மகனே, அதை ஓதுறத விட்டுறாத மகனே அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ந்தான். அத்தகைய பெற்றோர்களே இறந்துட்டார். புனிதமாக கேட்டு கேட்டு வாங்கி, நம்ம எல்லாம் இந்த மார்க்கத்தை என்ன ஏதாவது அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கியிருக்கோம், அப்ளிகேஷனே போடல. அபூலஹப் இருக்கிறானே, அவன் சொல்றான் பாருங்க, இன்னா இன்னா நஅலமு, எங்களுக்கு நல்லா தெரியும், அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வின் தூதர் என்று நல்லாவே தெரியும், வலாக்கின் லா நுமினு, ஆனா நம்ப மாட்டோம். ரசூலுல்லாஹ் நல்லா தெரிஞ்சவன் அபூ ஜஹல், ஆனால் அவனுக்கு ஈமான் கிடைக்கல. உதுபா ரசூலுல்லாஹை பற்றி நன்கு தெரிந்தவன், ஆனால் அவனுக்கு ஈமான் கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ் இன்னும் முழுசாவே படிக்கல, ரசூலுல்லாஹை நம்ம முழுசாவே படிக்கல, ஆனா ஈமான் நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா அப்படிப்பட்ட ஈமானை வழிகேட்டில் இருந்த நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்த ஈமானை லேசா பிடிக்கும். ஈமான விட்டுட்டாரு. நாசி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டாரு. அவர் வரும்போது எடுத்து வந்த குர்ஆன் மட்டும் அவரோடு ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்கு எதுக்கோ ஒன்று வச்சிருக்கிறாரு, காப்பாற்ற வேண்டும், ஏதோ ஒன்றுக்கு வச்சிருந்தார். ஒரு பெட்டி ஊர்ல கொண்டு வந்த பெட்டி அது. அந்த அம்மா ஒரு முறை அவருடைய ரூமை கிளீன் பண்ணுகின்ற போது அந்த பெட்டியை எடுத்து பார்க்கின்ற போது அதில் குர்ஆன் ஒன்று இருக்கிறது. ஏதோ ஒரு புக் இருக்கிறதே, அவர் மந்திரம் படிக்கிற புக்குன்னு அந்த அம்மா விளங்கிடுச்சு. இன்னும் அவர் பழைய நிலையில தான் இருக்கிறாரா?
பாப்பாட்ட இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு நம்ம அப்பாட்ட, ஆனா அதே நிலையில இருக்கிறாருன்னு சொல்லி அந்த அம்மா கோவப்பட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி, வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வேலையில் இருந்தது பெட்டிய உள்ள இருக்க குரான் எடுத்து தூக்கி போடக்கூடாத இடத்துல தூக்கி போட்டுட்டு பெட்டியை தூக்கி ஓரமா வச்சுட்டு சென்றோம். வீட்டுக்கு வந்தவர் பார்க்கிறார், பெட்டி தனியாக கிடக்கிறது. என்ன அங்க வச்ச பெட்டி இங்க இருக்கேன்னு திறந்து பார்த்தால் உள்ள இருக்கிற குரானை காணவில்லை. குரானை காணவில்லை என்று பதறுகிறார். ஆனால் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார். அந்த பெண்ணுக்காக நான் இஸ்லாத்தை விட்டே வெளியே வந்து விடுகிறேன் என்று சொல்லி போனவர் குரானை காணவில்லை என்ற பதட்டம் வருகிறது. ஏனென்றால் ஒரு பல நாட்களாக பல வருடங்களாக குரானை ஓதியவர். அதனால் பதறுகிறார். எங்கே என்று கேட்கிறார். நான் தூக்கி போட்டு விட்டேன் என்று ஒரு இடத்தை அந்த அம்மா காட்டுகிறது. ரொம்ப கோபமாகி விடுகிறார். இந்த குரான் எப்படிப்பட்டது தெரியுமா? நான் பிறந்த காலத்திலிருந்து, நான் பக்குவம் அடைந்ததிலிருந்து என் தாயார் எனக்கு குரானை சொல்லிக் கொடுத்து, இந்த தாய் உன்னை விட்டு போய் விடுவேன், உன்னை பெற்றெடுத்த தகப்பன் உன்னை விட்டு போய் விடுவார், உன் உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போய்விடும், ஆனால் இந்த குரான் உன்னோடு தான் இருக்கும். நீ இந்த துனியாவில் வாழ்ந்தாலும் உன்னோடு இருக்கும், மண்ணறைக்கு போனாலும் உன்னோடு இருக்கும், மறுமையில் வந்து நின்றாலும் குரான் உன்னோடு இருக்கும். மகனே, நீ இந்த குரானை விட்டு பிரிந்து விடாதே. பிரிகின்ற ஒரு நேரம் வந்தால் புரிந்து கொள், நீ அதை விட மோசமான நிலையை இனி ஒருபோதும் அடைய முடியாது. அதுதான் உன் அழிவுக்குரிய நேரம் என்று தாயார் சொன்னார் என்று சொல்லிவிட்டு குரானை ஓடி வெளியிட்ட மகன் அந்த பையனை எடுத்துக்கொண்டு திரும்ப அந்த பெட்டியில் வைத்துக் கொண்டு, நீ வேண்டாம், நான் என் ஊருக்கே போகிறேன் என்று சொல்லி தாயை நோக்கி பார்க்க வருகிறார். தாயிடத்தில் நடந்த செய்திகள் எல்லாம், இவ்வளவு நடந்ததும் தாய் தகப்பனுக்கு தெரியவில்லை. நடந்த செய்திகளை எல்லாம் சொல்லி அழுது புலம்பி திரும்பவும் அதே ஹஜரத்திடம் கூட்டி வந்து இப்படி எல்லாம் நடந்து விட்டது என்று சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு தௌபா செய்ய வைத்து அவருக்கு மீண்டும் கலிமா சொல்லி கொடுத்து அவரை திரும்பவும் முஸ்லிமாக மாற்றினார்கள். இந்த செய்தி எழுதிவிட்டு கடைசியாக சொல்கிறார்கள், மீண்டும் அவர் முதல் சப்பிலே தொழுகைக்கு வந்து வந்தார். எப்படி முதல் சப்பிலிருந்து கலந்து ஓடினாரோ அதே முதல் சப்பிற்கு வந்தார். வந்ததற்கு அவர் காரணம் அல்ல. இத்தனை மகத்துவமான முதல் சப்பை பிடிப்பதற்கு அவர் காரணம் அல்ல. அவர் சுமந்திருந்த அந்த குரான், இந்த குரானுக்காக எனக்கு எதை வேண்டாலும் இழப்பேன் என்று தூக்கி கொண்டு ஓடி வந்தாரே, அதுதான் அவரை முதல் சப்பில் கொண்டு வந்து நிறுத்தியது. அன்பானவர்களே, குரான் என்பது இனாயத்தை விட்டுட்டு அழிவுடைய விளிம்பில் ஒருத்தர் போய் இருந்தா கூட அவரை பாதுகாத்து வந்து பள்ளிவாசல்ல முதல் சஃப்ல பழசு மாதிரி இருக்க வைக்குதுன்னு சொன்னா குரானுடைய சக்தியை நடுவார். இது ஓதுறவருக்கு கிடைக்குது. குரான வளமையா ஓதுறவங்களுக்கு இந்த வாக்கியம் கிடைக்குது. குரான வளமையா, அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த குரான் இருக்கு பாருங்க, இந்த உம்மத்தினுடைய மகத்துவமே குரான் தாங்க. இந்த உம்மத்தினுடைய சிறப்பு எங்க குரான்ல தானே இருக்குது. இந்த குரானை எவர் ஒரு நாளைக்கு முக்கால் ஜுஸ் ஒரு ஜுஸை விட கொஞ்சம் கம்மி இப்படி ஓதி வருகிறார், அவருக்கு ஹிதாயத்தை அவருடைய ஈமானை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று உஸ்தாத் அவர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க முக்கால் ஜுஸாச்சும் ஒரு நாளைக்கு ஓதிடணும், குறைஞ்சது. அது ஓதுற பழக்கம் இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. இது ஓதுவதற்குரிய உண்டான செய்தி. முதல்ல காரியுல் குரான், இரண்டாவது ஹாஃபிதுல் குரான். இதுவும் குரானை பேணக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு முறை. குரானை எடுத்து மனப்பாடம் பண்றது. இந்த மனப்பாடம் பண்றது லேசான வேலை கிடையாது. ஈஸியா நினைக்கிறோம், 5 வயசு பையன் 6 வயசு பையன் மனப்பாடம் பண்ணிடுறாங்கடா, அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் அது. 7 வயசுல மனப்பாடம் பண்ணவங்களா இருக்கிறாங்க, 70 நாள்ல மனப்பாடம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. முழு குரானை அந்த அளவுக்கு அற்புதமான மரண சக்தி என்ன அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நான் லேசானது இல்லை. அல்லாஹ் சொல்லும்போது கவுலன் சக்கீலாங்கிறான், இன்னா சலுன்கி அலைக்க கவுலன் சக்கீலாங்கிறான். ஒரு கனமான சொல் அப்படின்னா குரான் தூங்க முடியாதுங்க. இந்த பாலைவன கப்பல் எதுக்கு சொல்லுவோம்? பாலைவன கப்பல் எதை சொல்லுவோம்? ஒட்டகத்தை சொல்லுவோம் இல்லையா? ஒட்டகம் எவ்வளவு பெரிய சுமையா இருந்தாலும் பாலைவனத்தில் ஏற்றி வச்சுக்கிறோம், ஏற்றிடுவாங்க மேல, ஒட்டகத்துக்கு மேல. அது எந்திரிக்காதுன்னு சொல்லி அதற்கு பிடிச்ச பொருளை தூக்கி முன்னாடி போடுவாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே மேல இருக்கிற சுமையெல்லாம் அப்படியே தனக்குள்ள வாங்கி கொண்டு அப்படியே எடுத்து வைக்கும்.
அதனால அதுக்கு பாலைவன கப்பல்னு பேர் வச்சான். அவ்வளவு சுமையை பாலைவனத்தில் யாரும் சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட நல்ல லோடு ஏற்றுறதுக்கு ஏற்ற வாகனம் பாலைவனத்தில் ஒட்டகம் தான். அந்த ஒட்டகம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் செல்கின்ற போது ஒரு வசனம் வந்துருச்சு. ஜிப்ரீல் வசனத்தை கொண்டு வந்து விட்டார்கள். ஒட்டகத்தின் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ஆயத்து இறங்குகிறது. ஒட்டகம் கத்திக்கொண்டே அப்படி சரிந்து கீழே படுத்தது. ஒட்டகத்தால் தூக்க முடியல. வசனத்தை பல பல மூட்டை முடிச்சுகளை தூக்கக்கூடிய கப்பல் போல் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகத்துக்கு வசனத்தை தூக்க முடியல. அவ்வளவு கனமானது அது வசனம் என்பது. ஆனால் அதே அல்லாஹ் ஹாஃபிதுல் குர்ஆனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்க வயசானவங்க யாருக்கெல்லாம் தாடி நிறைச்சிருக்கு பாருங்க, நிறைய எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இக்ராமு தி ஷீபத்துல் முஸ்லிம், முஸ்லிமான நரைத்தவர்களை, நரைத்தவர்கள் இந்த உலகத்துக்கு நம்ம உம்மத்துக்கு கிடைச்ச கிஃப்ட், இவர்களை மதித்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ராமு தி ஷீபத்துல் முஸ்லிம், நரைத்த ஒரு முஸ்லிமை ஒரு ஆள் மதித்தால், கண்ணியப்படுத்தினார். அடுத்து ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை யார் ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை யார் சுமந்திருக்கிறாரோ அந்த குர்ஆனை சுமந்தவரையும் மதித்தால் அது அல்லாஹ்வே மதித்ததை போல ஆகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை மதிக்க ஆசை இருக்கா, நரைத்த முஸ்லிமை மதித்து பழகுங்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நரைத்தவருக்கு அவ்வளவு ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்க இங்க மதிச்சேனா அல்லாஹ்வை மதிச்ச மாதிரி ஆயிடும். அதே போல குர்ஆனை சுமந்தவர் 7 வயசு பையனா கூட இருப்பார். குர்ஆனை சுமந்தவர் 7 வயசா இருக்கும். பாடங்கு ஷம்சுல் ஹுதா ஹஸரத்துன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து வஃபாத்தாயிட்டாங்க. நீலூர் மிஸ்பாரோட நீண்ட கால உஸ்தாத், ஓய் மஸ்ஜிதுக்குலாம் உஸ்தாத். அந்த காலத்தில் அவங்க தான் உஸ்தாத். நாங்களாம் ஹிஃப்ஸ் ஓதும் போது அவங்க பெரிய உஸ்தாத் பேசுவாங்க. அவங்க ஹாஃபிது குர்ஆனை தொடும்போது கூட ஒது செய்துவிட்டு தான் தொழுவாங்க. பேப்பரில் எழுதப்பட்டதினால் குர்ஆனை நாம் ஒருவோடு தானே தொழுகிறோம். குர்ஆனுக்கு என்ன பேரு? முஸ்ஹஃப். முஸ்ஹஃப்னு பேர். அது எழுத்துக்கள், அந்த பேப்பர். பேப்பரில் எழுதியதால் அதை ஒருவோடு தொழுகிறோம். ஆனால் உள்ளத்தில் எழுதி இருக்கப்படுகிற ஹாஃபிதுடைய இதயம் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி நான் அதை வெறுமனே தொழுவேன் என்று சொல்லி வாழ்நாள் முழுக்க ஒது செய்து விட்டு தொழுவார்கள். வாடா போடா என்று கூப்பிட மாட்டார்கள். சிறுவனாக இருந்தாலும் 7 வயது சிறுவனாக ஆஃபிதாக இருந்தாலும் வாடா போடா என்று சொல்ல மாட்டார்கள். அவரை பார்க்கவில்லை, அவருக்குள் இருக்கிற குர்ஆனை பார்த்தார். ஏன்னா குர்ஆனை சுமக்க முடியாத குர்ஆனை இவர் சுமந்திருக்கிறார் என்பதால் கபருக்குள்ள வச்சோனையே, அதாவது இந்த செய்தியோட முடிச்சிருந்தேன், கபருக்குள்ள வச்சோனையே அதாவது ஸ்டார்ட் ஆயிடும். கெட்டவர்களுக்கு, நல்லவர்களுக்கு நன்மைகள் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ ஒருவரை கபருக்குள்ள வச்சோடனே கபரு கேட்குமா, அதாவது செய்யட்டா அப்படின்னு அல்லாஹ் கேட்குமா, அல்லாஹ் அதாவது செய்ய உத்தரவு போட்டுருவான். இப்போ ஹாஃபிதுல் குர்ஆனை தூக்கி வச்ச உடனே ஹாஃபிதுல் குர்ஆன் நிறைய வர்றாங்களா இல்லையா? யார் குர்ஆனை ஓதுறாங்களோ, காரியமான குர்ஆனா இருந்தாலும் இதே சட்டம் தான். இந்த எத்ரூன ஹக்க திலாவத்தி அதுக்குள் இதை அடங்குகிறது. அவர் ஓதுறவராக இருந்தாலும், மனப்பாடம் செய்தவராக இருந்தாலும், குர்ஆன் பிரகாரம் அமல் செய்தவராக இருந்தாலும், குர்ஆனை கொண்டு சிந்திப்பவராக இருந்தாலும் அவருக்கு இந்த வாக்கியம் கிடைக்குது. என்ன வாக்கியம் என்றால், கபருக்குள் வைத்தவுடன் கபரை சொல்லுவான், நான் என்ன செய்ய வேண்டும், உடனே செய்ய வேண்டிய வேலையை செய்ய என்று சொல்லப்படுவான். அவர் உள்ள ஹாஃபிதுல் குர்ஆன் இருப்பார், இல்லை ஆமிலுல் குர்ஆனாக இருப்பார், அல்லது காரியுல் குர்ஆனாக இருப்பார். அவர் சொல்லுவான், அப்போது கபர் சொல்லுவான், கைஃப அகுல் வ கலாமுக ஃபீ ஜௌஃபி, ரப்பே நான் எப்படி இவனை சாப்பிட முடியும், இவரை எப்படி நான் சாப்பிட முடியும், இவருடைய உடலுக்குள் இதயத்துக்குள் உன்னுடைய கலாம் அல்லவா இருக்கிறது, உன்னுடைய குர்ஆன் அல்லவா இவர் வைத்திருக்கிறார், இவரை எப்படி நான் சாப்பிட முடியும் என்று கபர் கேட்குமா. அப்ப இதை வைத்து அறிந்து செல்வார்கள், குர்ஆன் பிரகாரம் அல்லது குர்ஆனை ஓதுவராக, குர்ஆனை மனப்பாடம் செய்பவராக, குர்ஆன் பிரகாரம் அமல் செய்யக்கூடியவராக அல்லது குர்ஆனை சிந்திப்பவராக இருந்தால் அவருக்கு இத்தகைய மாண்பு கிடைக்கும். அவருடைய மன்னரையும் கூட மன்னவரை சாப்பிடாது. எப்படி நான் சாப்பிடுவேன் என்று கேட்கிறது என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய இந்த செய்தியையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இவ்வளவு சிறப்பு இந்த ஹாமிலுல் குர்ஆனுக்கு கிடைக்கிறது.
அடுத்த ஆமிலல் குர்ஆன், குர்ஆனை கொண்டு அமல் செய்வது, குர்ஆன் எப்படி இருக்கோ அப்படி அமல் செய்வது, அவருக்கும் இந்த பாக்கியம் இருக்கிறது. கடைசியாக குர்ஆனை சிந்திப்பவர், அவருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த அற்புதமான நன்மைகளை பாக்கியத்தை தருகிறான் என்று இந்த வசனத்துக்கு விளக்கம் தருவார்கள். பல செய்திகள் இருந்தாலும் நேரத்தின் காரணமாக நாம் நிறைவுக்கு வருகிறோம். அல்லாஹ் தஆலா சொன்னதை போல அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப, யாருக்கு நாம் வேதத்தை தந்திருக்கிறோமோ அவர்கள் யத்லூனஹு ஹக்க திலாவதி, அவர்கள் அந்த குர்ஆனை ஓத வேண்டிய முறையிலே அவர்கள் ஓதிக் கொள்கிறார்கள். உலாயிக யுமினூன பிஹி, அவர்கள் குர்ஆனை நம்பவும் செய்கிறார்கள். வமை யக்ஃபுர் பிஹி, குர்ஆனை எவர் நிராகரிக்கிறாரோ அல்லது வேதத்தை எவர் நிராகரிக்கிறாரோ ஃபஉலாயிக ஹுல் ஹாஸிரூன், அவர்களே நஷ்டவாளிகள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் எப்போதும் குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்து, குர்ஆனை சுமந்து, குர்ஆனை அமல் செய்து, குர்ஆனை பிரகாரம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுகின்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. நஷ்டவாளிகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலானில் இன்னும் அடுத்தடுத்து அதிகமான குர்ஆனை ஓதுகின்ற அந்த ஆர்வத்தையும் நேரத்தையும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.